ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலாபலன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு தடவையும் சுக்கிர பயிற்சி பலன் சொல்லும் போதும் ஏன் சுக்கிர பயிற்சி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், அது லக்னத்திலேருந்து இருக்கணும். அதே சமயம் கோச்சார ரீதியாக கஷ்டங்கள் இல்லாமல், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் இல்லாமல், மன நிறைவோட எல்லா விதமான சுகமும், அதாவது உடுக்க உடை, இருக்க இடம், உண்ண உணவு, இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிரன் சாதகமான இடத்துல இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு வசதியோடு இருக்கீங்க. சுக்கிரன் நல்லா இல்லாத இடத்துல, அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து, அல்லது செவ்வாயால் பார்க்கப்பட்டு, அல்லது குருவோடு சேராமல், குரு பார்வை இல்லாமல், இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும். சில பேர்த்தோட ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு தவறான தொடர்புகளால் வியாதிகள் பீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா, நான் பொதுவான பலன் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தில் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். காரகத்துவம், களத்திர காரகத்துவம் திருமணம் சார்ந்த உறவு. இந்த களத்திரம் அப்படிங்கிறது மனைவி கணவன் உறவு மட்டும் கிடையாது. யார் கூடலாம் நம்ம நட்பாக இருப்போம், யாரு கூட நம்ம சிறு காலத்துக்கு நட்பாக இருப்போம். இந்த ரயில் ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய வகையில் போகிற வழியில் பழகிட்டு அப்புறமா கண்டுக்காமல் போகிறது யார், இந்த மாதிரி விஷயங்கள். எந்த நபர்களால் துரோக பட்டம் சுமக்கிறதுக்கு யார், எந்த நபர் உங்களுக்கு துரோகியாக மாறுவார், இதெல்லாம் உங்கள் 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த களத்திர ஸ்தானம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உனது நண்பனை சொல், உன்னுடைய கேரக்டர் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த நண்பனாக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்கிறது இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான். அதாவது நண்பன் நல்லவனா கெட்டவனா, நீ சேருகின்ற சேர்க்கை சரி இருக்குமா இருக்காதாங்கிறத இந்த 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்திற்கு மற்ற கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுதும் பாதகங்கள் ஏற்படுகின்றது. சனி சம்மந்தப்படக்கூடாது, 7ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது, சனி இருக்கக்கூடாது அந்த இடத்துல. சனி பார்வை இருந்தால் ஒரு பிரச்சனை, சனி இருந்தால் ஒரு பிரச்சனை, செவ்வாய் பார்த்தா ஒரு பிரச்சனை, செவ்வாய் இருந்தால் ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 7ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டால் 6, 7 மற்றும் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் முடக்கம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னமோ ஜோசியம்னா நம்ம இழந்த வரியா இந்த வாரம் நல்லா இருக்கு, அது இந்த கேலண்டரில் போடுவாங்க தெரியுமா, மேஷம் நன்மை, ரிஷபம் பயம். இது பலன் கிடையாது. இது பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒன் வேர்டில் சொல்லக்கூடிய விஷயம். எதை பற்றி பயப்படுறோம், எதனால் பயம் வரும், யாரால் பயப்படுவோங்கிறதுலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கு முக்கிய கிரகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் குரு இருக்காரு, சனி இருக்காரு, செவ்வாய் இருக்கார், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல் கிரகம் எதுன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நடக்கும். ஆல்மோஸ்ட் 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசி சுக்கிரனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த ஆட்சி வீட்டிலேருந்து 2ஆம் இடமான புதனுடைய வீடான நட்பு வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார். சுக்கிரன் தனியாக இருந்தால் ஒரு பலன், குருவோடு சேருகின்ற பொழுது பலன்கள் மாறுபடும். இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். 26ஆம் தேதி பயிற்சியாகின்ற சுக்கிரன் எத்தனை நாளைக்கு மிதுன ராசியில் இருப்பார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதாவது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த மிதுன ராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கும். அதன் பிறகு சுக்கிரன்
கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு எப்படி இருக்கும், சேருவார் சேர்க்கை எப்படி இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்குமா, வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குமா, அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுமா, அவமானங்கள் ஏற்படுமா, அப்படிங்கிற பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் உண்டான இந்த மாத நாட்களுக்கு இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடுகின்ற வகையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். பாக்யாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு யோக பலன்களை வாரி வழங்கினார். படிப்பில் ஒரு நாட்டம் வந்திருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்பட்டிருக்கும், குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருந்தது. 9ஆம் இடத்துல ரிஷபராசியில் சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் இப்போ 10ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு சில பேருக்கு வேலை போகும். இப்போ இந்த வேலை மாற்றம் முன்கோபத்தின் காரணமாக போகும். ஏன்னா 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகளை சந்தித்து அதன் காரணமாக வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இப்படி இருப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களே உங்கள் மீது குற்றம் சுமத்தி, செய்யாத தவறுக்கு குற்றம் சுமத்தி விலகும் சூழ்நிலை ஏற்படும். உறவுகளுக்குள் பகை ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது நீங்கள் யார்கிட்ட நானணும், அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, பெரியப்பா கிட்ட, சித்தப்பா கிட்ட, அண்ணங்கிட்ட, தங்கச்சி கிட்ட, யாருக்கிட்டையாவது உங்களுக்கு இந்த தடவை இந்த 24 நாளில் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு குற்றம் சுமத்தக்கூடிய சூழ்நிலை. அதாவது நீங்கள் டெய்லி சாயந்தரம் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. டெய்லி நான் சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சு பேசிகிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 20க்குள்ளார உங்கள் பேரில் தேவையில்லாமல் ஒருத்தன் சொல்லுவான், டே இவன் தாண்டா எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் இவனை அப்படின்னு சொன்னால் மற்ற 3 பேர் சேர்ந்து உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. நீங்கள் கூப்பிட்டா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண மாட்டான், மெசேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்க மாட்டான். அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க 3-4 பேர்த்துக்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரிய வரும்போது உங்கள் பேரில் தேவையில்லாமல் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. நீ தான் அன்றைக்கி இப்படி பண்ண, அன்றைக்கி எனக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் எல்லோரும் உன்னை ஒதுக்கிட்டோம்பாங்க. அதாவது உறவுகளை பிரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கீங்க. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனாலே வேலை சம்பந்தமாக தடுமாற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேரில் தேவையில்லாத குற்றச்சாட்டு வரும். யாரோ எவனோ ஒருத்தர் திருடிட்டு போயிருப்பான் பொருளை. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் அந்த டைம் அந்த சிசிடிவி கேமரா பார்க்கும்போது நீங்கள் தான் நடந்து போயிருப்பீங்க, நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு உங்கள் பேரில் கங்கணம் கட்டி எல்லோரும் சொல்லுவாங்க. அது எப்போ சரியாகும் அப்படின்னா ஜூலை மாதம் 26 ஆரம்பிக்கிறது, ஆகஸ்ட் 20 வரைக்கும் சுக்கிர பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு பாதிப்பு குறையாது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பாதிப்பு குறையும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. ஆகஸ்ட் 20க்கு மேலே பார்த்தீங்கன்னா சில பேர் உங்கள் பேரில் நம்பிக்கை வைப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், யாரோ உங்களை அந்த சமயத்தில் அந்த பக்கம் போக விட்டதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மேனேஜ்மெண்ட் அதை ஒத்துக்கிறது எப்போன்னா செப்டம்பர் 13க்கு மேலே செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் தான். அதுவரை உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தில் நீங்கள் வெடித்து தள்ளுவீங்க, கத்தி கூப்பாடு போடுவீங்க. இதில் யார் கூட கூப்பாடு போடுவீங்கன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க கிட்ட, இவங்க கிட்டலாம் சண்டை போடுவீங்க. ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வீட்டிலையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் முன்கோபம். இதில் கணவன் மனைவி உறவில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுகத்தை கெடுக்கும் சூழ்நிலை, கணவன் மனைவி தாம்பத்திய சுகத்தை கெடுக்கும் சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு சக மாணவர்கள் விஷயத்தில் தேவையில்லாத அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா, நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். நரசிம்மர் மட்டும்தான், நரசிம்மர் சக்கரத்தாழ்வார், இந்த 2 பேர்த்தையும் தினமும் 12 தடவை பெருமாள் கோயிலுக்கு போங்க. சக்கரத்தாழ்வார் சன்னதியிலேயே பின்னாடியே நரசிம்மர் இருப்பார். இந்த 2 சன்னதியும் 12 தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 12 தடவை. இந்த 24 நாளும் பிரதட்சணம் பண்ணுங்க. உங்கள் பேரில் அபாண்ட பழி சுமத்தாமல் இருப்பதற்கு நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் துணை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும்னு நம்ம நிறைய வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம்.
ஆனாலுமே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆனாலும் இந்த கோச்சாரத்தில் சில கூடாத இடங்கள் 6, 7, 10 ஆகிய இடங்கள் இருந்தார்னா சில சிக்கல்கள் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் நாம் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் இந்த ஆகஸ்ட் மாத பரிகாரத்தையும் செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஜூலை 26 சுக்கிர பயிற்சி, ஜூலை 28 செவ்வாய் பயிற்சி, இந்த 2 பயிற்சிகளும் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களிலோ அல்லது தொலைபேசி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.